ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரா ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நினைவுகள், அவங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமித் பார்கவ் பற்றி தெரியும் நமக்கு. அவர் வந்து ஒரு ஜென்யூனான பர்சன், யாருக்குமே பெருசாக கெடுதல் நினச்சதில்ல. அவ்வளோ அன்பான பர்சன் தான் சொல்லணும். அவருக்கும் பார்வதிக்கும் உண்டான அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையாகவே ரொம்ப தூய்மையானது. அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். 2 பேருமே உட்காந்து பேசியிருப்பாங்க ரொம்ப நேரம். நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணுவாங்க. அமித் வந்து பார்வதிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கும் சரி, கமருதீனுக்கும் சரி நிறையவே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க லவ் அந்த 2 பேரும் பிரேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்தாங்க இல்லையா? ஸோ ஒரு 1 ஆர் 2 டேஸு. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ரொம்ப வந்து அவங்களுக்கு மோட்டிவாக இருந்து, ஸோ இப்படிலாம் பண்ணாதீங்க. உண்மையாக பண்ணுறீங்கன்னா உண்மையாக இருங்க. சும்மா இப்படிலாம் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுன்னு இருக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ உண்மையாகவே அது வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட செம்ம டேலண்டான பர்சனுங்க. நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்ட்ட உள்ள ஷேர் பண்ணியிருப்பாரு. இந்த புக்கை பற்றியோ நிறைய இந்த பழைய கதைகள், வரலாற்று சிறப்புமிக்க கதைகள், ஸோ அதர் கண்ட்ரீஸில் நடந்த நிறைய வந்து விஷயங்கள், ஸோ அதை பற்றி நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு உள்ள. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அந்த ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்வதியை கேட்டிருப்பாரு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கும்போது. அப்போ பார்வதி ஒரு சில வார்த்தைகள் வந்து அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜென்யூனான பர்சன் அமித். அடுத்தவங்களுக்கு கெடுதல் யோசிக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேடாக திங்க் பண்ணுற மைண்ட் செட்டே உங்களுக்கு இல்லை. அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அது யாராக இருந்தாலும் அவங்க மேலே உங்களுக்கு என்ன தான் காழ்ப்புணர்ச்சி இருந்தாலுமே அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க கொஞ்சம் கூட. அவங்களுடைய க்ரோத்தை பார்த்து நீங்கள் பயங்கரமாக சந்தோஷம் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாஸ்க் விளையாடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாஸ்கில் 100% உங்களுடைய எஃபர்ட்டை போடுவீங்க. ஸோ நான் ஜெயிக்கணும், அதுக்காக வந்து எப்படிலாம் வந்து இந்த கேமை விளையாட முடியுமோ இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவீங்க கேமை. ஒரு தவறுதலாக எதுவும் வழி நடத்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ புகழ்ந்துருக்காங்க நம்ம பார்வதி வந்து அமித்தை. ஸோ இந்த வீடியோவை அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் வச்சுருக்காரு மக்களே. உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த 2 பேரோட பாண்டிங் உண்மையாகவே யாருமே வந்து மறுக்கவே முடியாது. நல்லா இல்லைலாம். ஏன்னா நல்ல மனுஷன். இவருக்கு நிறைய ஐடியா கொடுத்துருக்காங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களே. நன்றி.